பெரும்பான்மை இல்லாததால் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே உள்ள இடர்பாடுகளை பாருங்கள், நிதிநிலை நெருக்கடி உள்ள காரணங்களை பாருங்கள் என்று மக்களிடத்திலே அனுதாபத்தை உருவாக்கி முதல்வர் விஜய் தன் பதவியிலிருந்து விலகி தேர்தலை சந்தித்தால் தாவேகாவிற்கு வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் விஜயின் பவர் சென்டர்களான மூவரடி பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்ற நட்பு வட்டாரங்கள் பவர் சென்டராக உலா வருபவர்கள். இதனால் தாவேகா அரசு ராஜினாமா முடிவு குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவே செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படியோ விஜயினால் சவால்களை சந்திக்க முடியாமல் எதை தின்னால் பித்தம் தெரியும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக ரீல் போடுவது, மீன் போடுவது, இன்ஃபுளுசர்கள், கிரியேட்டர்களை வைத்துக் கொண்டு கண்டென்ட் கிரியேட் செய்வதை தவிர வேறு ஒன்றும் தமிழகத்திலே துரும்பை கூட அசைக்கவில்லை இந்த தாவேகா அரசின் 75 நாட்களிலே. ஆகவே தாவேகா கட்சி மறு தேர்தலுக்கான மைண்ட் செட்டிற்கு வந்துவிட்டதால் விஜயின் தலைமையிலான தாவேகா அரசினுடைய ஸ்திரத்தன்மை அரசு அதிகாரிகளிடத்திலும் மக்களிடத்திலும் கேள்விக்குறியாகி அரசு நிர்வாகம் தள்ளாட்டத்திலே ஊசலாடி கொண்டிருப்பதால் ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாயிருக்கிறது.